அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிர் தர்ஷினியை தேடுறதுக்காக கிளம்புறாரு. அப்போ ஞானம் கதிரை தடுத்து சொல்கிறாரு, ராவணன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, நீ ஏன் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கதிர் ராவணன் யார் நம்ம பொண்ணை தேடுறதுக்கு, அவர் ஒரு பக்கம் தேடட்டும், நானும் போய் ஒரு பக்கம் தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அங்கே வர ஈஸ்வரி கதிர்கிட்ட சொல்கிறாங்க, பிரச்சனை பெருசாகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது கதிர் சொல்கிறாரு, நேற்று ராவணன் நம்புறீங்க, என்ன நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ராவணையா நம்ம குடும்பத்துக்கு விழுந்து இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பதில் தெரியாமல் ஈஸ்வரியும் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஞானமும் நீ சொல்கிறது கரெக்ட் தான், ராவணன் ஒரு பக்கம் தேட்டோம், நம்மளும் ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரியோட அப்பா ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி, விசாலாட்சி கிட்டலாம் பேசுகிறாரு. இனிமேல் ஜனனி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஜனனியும் சக்தியும் தனியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜனனி உயிரோடு இருந்தாலும் பணமாக இருந்தாலும் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே டென்ஷனான விசாலாச்சு ஈஸ்வரோட அப்பா கிட்ட நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, நம்ம வீட்டுக்கு ஒத்து வரலன்னா பிரித்து வைக்கிறது தான் நல்லது, தர்ஷினி வீட்டுக்கு வரட்டும், நான் 4 பேரையும் தனித்தனியாக பிரித்து வச்சிடறேன், என் உயிரே போனாலும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சக்தி ஜனனியும் தர்ஷினியும் தேடி போயிட்டுருக்கிறாரு. அப்போ அட்வொகேட் சாருபாலா சொல்கிறாங்க, நீங்கள் ஜனனியும் தர்ஷினியும் தேடி போகிறது கரெக்ட் தான், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைமறைவாக இருக்க ஜனனியும் சக்தியும் சுவாமிநாதன் பேசின வீடியோவை எப்படியாவது கோர்ட்டில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ராவணன் வீட்டுக்கு வரும்போது ரேணுகாவோட அம்மாவுக்கு சாமி வந்துடுது. அப்போ விசாலாட்சி அவங்ககிட்ட கேட்குறாங்க, என் பேத்தியை காணோம், கண்டுபிடிச்சி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராவணனை பார்த்து ரேணுகாவோட அம்மா கத்துறாங்க. இப்போ ராவணன் தான் தர்ஷினியை கடத்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரிய வருமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.